எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூடூத் போர்ட்டபிள் ஸ்பீக்கர். என்னடா ஆல்ரெடி ஒரு அன்பாக்சிங் பண்ணால் ப்ளூடூத் போர்ட்டபிள் ஸ்பீக்கர் இப்போ திருப்பி பண்ணுறானே அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்கள் எல்லாேருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த அன்பாக்சிங் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1000 வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ என்னடா போன வாட்டி பார்க்கும்போது ப்ளூ கலராக இருந்தது, இந்த வாட்டி மாடல் வேறு மாதிரி இருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி இந்த ஸ்பீக்கரை பற்றி நிறைய ரிவ்யூ பண்ணியாச்சு, அன்பாக்சிங்கும் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாக தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பண்ண அன்பாக்சிங் வீடியோவுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. கிட்டத்தட்ட 1000 வியூஸ் கிட்டே போயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து இதை பார்த்து நான் வாங்கினேன்னு சொன்னீங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் நான் எடுத்துக்கிறேன். அந்த அன்பாக்சிங் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ அதான் அன்பாக்சிங் பண்ணிட்டேனே, எதுக்கு இப்போ இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ண வீடியோ வச்சு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் டவுட்டு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கான டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு இப்போ இந்த வீடியோ அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ லாஸ்ட் டைம் காட்டும்போது ப்ளூ கலரில் காமிச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து இந்த மாடலில் இருக்குது. என்ன ஆச்சு, ஸோ ஏன் இப்படி கலர் மாறுச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ப்ளூடூத் ஸ்பீக்கரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 430 ருபீஸ். ஸோ வந்து 350 ருபீஸ் வந்து காஸ்ட்டு. ஸோ 80 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜஸ். ஸோ இதான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளேஸ்மெண்ட் டைம்னு 10 டேஸ் தான் கொடுத்துருந்தாங்க. வாங்கினோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு போட்டேன். ஸோ இதை பார்த்து நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. ஸோ எனக்கு இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வாங்க போகிறவங்க தயவு செஞ்சு இதை பாருங்கள். இதேமாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பென்ட்ரைவ் போர்ட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போது பென்ட்ரைவில் வந்து அம்மா அப்பா பழைய பாட்டு கேட்பாங்க அப்படின்றதுக்காக போட்டு கொடுத்தேன். ஸோ பென்ட்ரைவில் வந்து அவங்க போட்டு கேட்கும் போது சில டைம் போடுவாங்க, வேணான்றப்போ எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து மாற்றி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் போர்ட் வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டோடனே பார்த்திங்கன்னா ஸ்கிப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நாளுக்குள்ளே தான் இது நடந்தது. ஸோ திருப்பி பென்ட்ரைவை போட்டால் மியூசிக்குன்னு வந்துட்டு ஸ்கிப் ஆகி ஸ்ட்ரைட்டாக எஃப்எம்க்கு போயிடுது. ஸோ என்னடா இப்படி ஆகிடுச்சு, ஒரு வேளை அந்த பென்ட்ரைவை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வருதுன்னு நினச்சிட்டு சரின்னு நான் ரிட்டன் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் இது, சரிங்களா. ஸோ இது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கலன்னா எப்படி சொல்கிறது, அது வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணும் போதே பவர் ஆன், பவர் ஆஃப், ஸோ ஒவ்வொரு மோடு சொல்லும். அதனால் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இதை நான் ஆன் பண்ணுறேன், இதை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஸோ இதை ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மியூசிக் வருது. ஸோ அந்த லெவலுக்கு இல்லை அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ கேன்சல் பண்ணி செகண்டாக வாங்கினது இது. ஸோ டைம் வந்து பென்ட்ரைவ் போட்டு போயிடுச்சு, அது நம்மளோட ஃபால்ட்டு அப்படின்னு நினச்சி சரின்ட்டு ரிப்ளேஸ்மெண்ட் போட்டேன். ஸோ அகெயின் வந்து இதேமாரி ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இந்த வாட்டி ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணால், நம்ம வந்து பென்ட்ரைவ் போட வேண்டாம், சரி மெமரி கார்டு நம்ம யூஸ் பண்ணலாம். மெமரி கார்டு வந்து போட்டு வச்சுட்டா அது ஸ்டாண்டர்டாக உள்ளே இருக்கும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது, இதை வந்து சேஃபாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். ஸோ இதை போட்டு பார்க்கும்போதும் திருப்பி அதே பிரச்சனை வருது. ஆனால் இந்த வாட்டி பென்ட்ரைவில் வரல, மெமரி ஸ்லாட்டில் வருது. ஸோ மெமரி கார்டு போடுற ஸ்லாட்டில் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ மெமரி கார்டு போட்டதை வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அதில் என்ன ப்ராப்ளம்ன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பென்ட்ரைவில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து மெமரி கார்டு போட்டு காட்டுறேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், மியூசிக் FM tenor. ஸோ தெரியுதுங்களா. ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் தான் வந்துட்டுருக்குது. ஸோ ஏன் இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் போர்ட் வந்து இதேமாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு வந்து அப்படியே ஸ்கிப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ என்னதான் Bluetooth mode FM tenor.
Bluetooth mode. ஸோ இதே மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காமிச்சேன். ஸோ இதேமாரி கார்டை கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகாமல் ஸோ மியூசிக்லேருந்து அப்படியே ஸ்கிப் ஆகிடுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கார்டை போட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ திருப்பி நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். Music FM tenor. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதேமாதிரி இன்னொரு வீடியோவோட சீக்கிரமாக நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.